ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கத்திரிக்காய் கொட்ஸு பார்க்க போகிறோங்க. இது ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். சிதம்பரம் சைடில் ரொம்ப இது ஃபேமஸ் தாங்க. கத்திரிக்காய் மட்டும் இருந்தால் போதுங்க. இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வீட்டில் அசத்துங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கொட்ஸுக்கு முதல்ல நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணணுங்க. அந்த பொடி 2 ஸ்பூன் அளவு மல்லி போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. 3 வத்தல் போட்டுக்கோங்க. இதை லைட்டாக வறுத்துக்கோங்க, ப்ரௌன் கலரில் ஆகிற மாதிரி. பாருங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் 10 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நான் கத்திரிக்காயை நேராக கீறி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. நல்லா வதக்கிக்கிறணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இதை 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். நான் 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு. கடுகு உளுந்த பருப்பு நல்லா வெடிக்கொட்டுங்க. நல்லா வெடிச்சிருச்சு. ஒரு கை கருவேப்பிலை, துண்டு துண்டாக நறுக்கின வெள்ளைப்பூடு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகட்டும் வெள்ளைப்பூடு, அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ உளுந்தப்பருப்பு கொஞ்சம் முழுசாக போடுற மாதிரி போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு அதே மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆகட்டுங்க. இப்போ நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வத்தல், நமக்கு தேவையான அளவு வத்தல் போட்டுக்கோங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் அரைச்சி வச்ச கத்திரிக்காயை இதில் போட்டுக்கிறேன். இப்போ புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு உருண்டை எடுத்து இப்போ நம்ம அதையே ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்சோம்ல அந்த பொடி, அந்த பொடியில் 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. மல்லி, வத்தல், கடலைப்பருப்பு வறுத்து அரைச்சி வச்சோம்லங்க அந்த பொடி. இதுதாங்க நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கிராமத்து சைடில் இந்த மாதிரி அடிக்கடி பண்ணுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.